மார்னிங் கைஸ். இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். அப்புறம் காட்டுறோம். டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அங்கேருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ். வெல்கம் டு V6 vlog. ஸோ நாங்கள் ஃபைனலி அந்தமான இடம் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ தான் கார் பார்க்கிங் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்க போனோம். இப்போ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லெஃப்ட்லேயே வந்துட்டு டிக்கெட் இருக்கும். டிக்கெட் கவுண்டர் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். முதல்ல போய் டிக்கெட் எடுக்கணும். இங்கே டிக்கெட் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1700 including tax. Yes, including tax. இங்கலாம் 1450 base. 1450 without GST. Including tax வந்துட்டு 1750 ஆகும். மக்களே, போய் கேட்டதுக்கு வந்து டிக்கெட் கட்டினா வந்து தோலில் தட்டி கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியல. அப்போ தான் விட்டுறாங்க. ராமோஜியன்ஸ். ஆமாம், என்ன தான் அவங்களுக்கு தெரியாது கரெக்டாக. அது என்ன ஒட்டி விட்டாங்க, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் போய் டிக்கெட்டாக இருக்கும். 63 61 this guy 62 63. I am greater. Anna I am 63. I am greater. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் பல செக்கிங்லாம் முடிஞ்சு நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். 3 செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ பஸ் ஏறி நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். பஸ்லாம் ரெடியாக இருக்குது. பஸ் நான்ஏசி விண்டேஜ் பஸ்ஸில் போகிறோம். ஆனேஸ் நாங்கள் மோசம் போயிட்டோம். விண்டேஜ் பஸ்ஸுன்னாங்க. இல்லை, நார்மல் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குல்ல, பழைய பஸ்ஸு, அதுதான் விண்டேஜ் பஸ்ஸுன்னு சொன்னாங்க போல். இப்போ இங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டினாலே அந்த ஒரு பஸ்ஸு இருக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப்பும் நாங்கள் போடுறோம். நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். லாஸ்ட் சீட்டில் செட்டில் தூக்கி படம் வந்தால் சரி. எஸ். Welcome to Ramoji Film City, the land of cinema. டைகர் இது ஏறுதுடா. ஏறிட்டோம் கைஸ். அதுக்கு போகலாம்டா. அது போவோம். அது எவ்வளோ நல்ல பையன் மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப பேட் கை. நம்பாதீங்க, பேச பார்த்து. இது வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 minutes. இடம் எங்கடா ஆகுது? பரவாயில்ல விடு. மக்களே, அவனை என்ன தனியாக விட்டானுங்க. ஸோ
கைஸ் கடைசியில் ஒரு 3 பேர் வெளியில் போயிட்டாங்க. ஸோ அதுக்கு 3 பேர் ரிப்ளேஸ்மெண்ட்டில் எங்களை இறக்கியிருக்காங்க. போகிற பத்திரம் நான் கட்டியாக தான் பிடிச்சி போகிறேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர் கீழே விட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எதுக்குமே அவ்வளோதான் போச்சு போச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இருக்கிற நீ டிக்கெட் வாங்குறதுக்கு அடையாளம் இருக்கா? இல்லை கிடையாது, அவ்வளோதான். இப்போ பஸ் ஏறி கிளம்பிடுவான். இந்த விழாவுக்கு நாங்கள் 2 பேர் தான் எல்லாம் கேட்டால் சொல்லுவோம். அம்மா அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். நம்மளுக்கு தெரியாது ஆக்டிங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, சூப்பர் ஃபன்னாக இருந்தது. ஆனால் என்ன ரொம்ப கம்மி டைமு, இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கலாம், இன்னும் ஸ்பீடாக போயிருக்கலாம், இன்னும் ஸ்பீடாக போயிருக்கலாம். சூப்பராக இருந்தது. ஆனால் ஓகே. ஸோ இப்போ வந்து தம்பி நீ என்ன எங்க கூட வந்திருக்க? நீ ராமோஜியே இல்ல தம்பி, யாருமே ஒட்டவும் இல்லை. என்ன ஒட்டவே இல்லை? அங்க பாரு எல்லார் கையிலயும் பாரு ராமோஜி. நீங்க பாருங்க பச்சை குத்தி இருக்கிறாங்க. இவன் கையில இருக்கா பாருங்க. என் கையில இங்க இருக்கு. இவெல்லாம் ராமோஜி கிடையவே கிடையாது. அது பேர் தம்பி 2 பஸ் நிக்குது, ஏறி போறேன்னா போ. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டப்பா. அதுக்கப்புறம் எனக்கு ஸோ இதுதான் கைஸ், என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே என்ட்ராவீங்க. அண்ட் இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட்டாக இந்த ஓப்பன் ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து ஷோ எல்லாம் போடுவாங்க. இது வந்து வெல்கம் ஷோ. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு ராமோஜி. இங்கேருந்து கரெக்டாக இருக்கும். உள்ள லேடிஸ் இருக்காங்க. அங்கே மேலே பாரு, சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. மேலே சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. டீட்டெயிலிங் ஸ்டாஃப் கம்மி. இது பக்கத்துலேயே என்ன மாயிஷ்மதி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டாங்க ஒர்க்கர்ஸ். பொம்பளை ஷாப் கேட்குதா கோபி? உள்ள அங்க என்ன இருக்குன்னு பாக்குறேன்டா. ஏதோ உள்ள கட்டிட்டுலாம் இருக்கிறேன். உள்ள பயங்கரமா அந்த சைனீஸ் கோபுரம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. சைனீஸ் இல்ல, நம்ம கோபுரம் மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. ஓகே, இங்கே வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளார என்ட்ரான்னா இன்னொரு டான்ஸு, ரெட்ரோ டான்ஸு. ஸோ கைஸ் இப்போ தான் அந்த டான்ஸ் முடிஞ்சிச்சு. நாங்கள் த்ரில் ரைட்ஸ்குள்ளே ஓடுறோம். மக்களே ஒன்றும் நல்லா இல்லை. அந்த ஷோவு மக்களே நமக்கு அந்த ரைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரோலர் கோஸ்டர் நல்லா இருக்கு சொல்லு. கழுத்தெடுத்துருவோம் நல்லா இருக்குன்னு சொல்லு. கழுத்தெடுத்துருவோம் நல்லா இருக்கு சொல்லு. அதான் கைஸ் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை சொல்கிறப்ப ஒன்றும் இல்லைன்ட்டு. சின்ன பசங்க இருந்தது. சின்ன பசங்க நல்லா இருக்கு சொல்லு.
நல்லா இருக்குன்னு சொல்லி இவன் தான் பே பண்ணா, ஸோ நல்லா இருக்கு. பே பண்ண கொடுத்ததுக்காக நல்லா இருக்கு சொல்லலாம். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஸோ கைஸ், கடைசியில் நம்மளை ஏமாத்தலை, அது போதும். ஓ இது என்னடா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏமாட்டோம்னு நினச்சோம். இல்லை, ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நார்மல் பஸ், ஏபிஎஸ் ஆர்டிசி, ஏபிஎஸ் ஆர்டிசி அதெல்லாம் வந்தோம். இப்போ வந்து ஏபிஎஸ்னா ஓ ஆமாம், சரி தோத்துக்கிட்டே இருக்கீடா. See your right side, that blue color Dadazin face called Pandustan, mainly for children attraction. See your right side, Mughal garden. From inside look like Mysore Vrindavan garden and outside look like Delhi Mughal garden. Again your right side, typically Bengali houses. You can see in Triple R, Sham Singaroy and also Alia Bhatt's Gangubai movie. See your right side, police station. In Pushpa Sikawat sir police station, in Gabbar Singh Antakshari scene and also Singham Returns Goa police station. General information about Ramoji Film City. Our late Sri Ramoji Rao Garu purchased this land in the year of 1991 and construction 1992. Tourism started in the year of 1998 and movie shot here in the year of 1996. The first Telugu movie Manannaku Pelli, Hindi movie Bade Miyan Chote Miyan and the English movie The Nightfall of Crocodile. These are medium shooting floors mostly used as program serials. In Pushpa movie the check post scene shot there. Your right side glass building mostly used as pub and club sets. You can see in DJ Tillu and also Attarinti Daredi Ori Devudo Devudo song. Any experiences? Triple R starting scene shot here. Your right side, mostly hanging scene shot from there. And this set, Jawan set, and also Terena Mental Hospital. Your left side in Drishyam movie dead body hiding scene shot here. Drishyam movie lo dead body hiding scene అనేది ఇక్కడ షాట్ చేశారు. In Pushpa sir and Sikawat sir controversy scene shot there and also Sandalwood scene. Most of the forest scenes in Pushpa shot here only. Your right side Matka set. These buildings are called PSF, big shooting floors. In Ramoji Film City, 10 big shooting floors available in AC and non-AC. According to the director's script and choice, they build sets inside the building and after shooting completed, they disassemble. Your right side building in Pushpa movie, Oo Antava Mama song అనేది ఈ బిల్డింగ్ లోనే షూట్ చేశారు. இது வந்து பாகவதம் செட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, நான் காட்டினதெல்லாம் பார்த்துருக்கேன். பாகவதம் மூவி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த செட்டு தான் இது. ஸோ நம்ம போய் பார்ப்போம். வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய செட்டு, ரொம்ப ஸ்பேஸ் எடுத்து அது இதுன்னு இருக்குது. உள்ளார வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, டக்குன்னு 10 மூவி காமிச்சிட்டாங்க.
மக்களே, இதுதான் பாகவதம் படத்தோட செட்லேருந்து வெளில எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இங்கே சின்னதாக சாப்பிட்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்ட்டு. இங்கே ஒரு கேஃப் இருக்குது, பாகவதம் கேஃபே அப்படின்ட்டு படத்தோட பேரே வச்சுருக்காங்க. என்ன கிடைக்கும்னா ஐடியா இல்லை. அவனை 2 பேர் வாங்க போயிருக்கானுங்க. இன்னொரு காமெடின்னா வந்து இது ஒரு அட்ராக்ஷன். இன்னொன்று என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷனு, பக்கத்தில் என்ன இடம்லாம் இருக்குன்ட்டு ஒரு போர்டு மாதிரி. இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து இந்த செட்டுக்கு இந்த அட்டையோ கார்டு சொல்லுவாங்க தெரில. இதுக்கு அப்படியே அந்த பக்கம் வந்து இது இருக்குது, என்ன சொல்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, யுவர் இயர் அட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் என்ன ரயில்வே ஸ்டேஷனாக வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரயில்வே ஸ்டேஷனாக வச்சுக்கலாம். எண்ணூர் வேணுமா, வேலூர் வேணுமா, எக்மோர் வேணுமா, அடுத்த வீடியோ காட்டுறோம். என்ன ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கலாம். சென்னை எக்ஸ்பிரஸ் எடுத்தது அங்கே தான், அப்புறம் MS தோனி எடுத்தது அங்கே தான். அப்புறம் வேறு என்ன ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது, என்ன வேணால் இருக்கலாம். இது வரைக்கும் ரியல் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தாங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. கைஸ், நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷனு, நெல்லூர் ரயில்வே ஸ்டேஷனு, எக்மோர், அந்த பக்கம் என்ன போட்டிருக்குன்னு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக் இல்லை, இங்கே ட்ராக்லாம் இல்லை, வீல் தான். பார்த்தீங்களா, ட்ரெயினே வீல் தான். எவன் போகிறதுன்னு தெரியல. ஹைதராபாத்னு சொல்லலாம். என்ன ரயில்வே ஸ்டேஷன் வேணுமோ அவன் சொன்ன மாதிரி. என்ன பறக்கான அது? இது வந்துட்டு செகண்ட் கிளாஸ் சீட் தான், சூப்பராக போட்டிருக்கிறாங்க எல்லாம். இந்த ரியல் சொன்ன மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும், உடஞ்சிட்டு இருக்கும் போல. இங்கே உமர்சர்ன்னு போட்டிருக்கு, அங்கே மங்கள்பூர்னு போட்டிருக்கு, அந்த பக்கம் ஹைதராபாத்னு போட்டிருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்கே பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்குது சார். நானும் உடஞ்சிரும். எதுக்கு என்னோட அறிவு பத்தியா? இந்த மாதிரி என்னைக்கிடா ஏசியில் இருந்திருக்கு கண்ணாடி? ஏசி இல்லை, அது ஏசி B1னா ஏசிடா. அது B1னாலே ஏசி தான்டா. தேர்ட் ஏசி தான். தேர்ட் ஏசிக்கு இந்த மாதிரி ஜன்னலோட இந்த மாதிரி கண்ணாடி எங்கே இருக்கா? ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக தான் போட்டிருக்காங்க. உள்ளேருந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. தேர்ட் ஏசிக்கு 2 கண்ணாடி வச்சுருக்காங்க. 2 கண்ணாடியா? ஆமாம், ஒரே கண்ணாடி தான் இருக்கும். ஆமாம்ல, தேர்ட் ஏசிக்கு வந்து இது ரெண்டுமே அட்டாச்சாக தான் இருக்கும். 2 கண்ணு வச்சுருக்காங்க. கைஸ், எனக்கு தெரிஞ்சு அந்த செக் போஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நான் அந்த புஷ்பா படத்தில் சொன்னாங்கள்ல, அந்த அக்கா புஷ்பா படத்தில் எடுத்துருக்காங்கன்ட்டு, அந்த இதுதான் போகிறோம். அங்கே தான் போகிறோம். ஆமாம், எஸ், வி ஆர் கோயிங் டு த செக் போஸ்ட். ஓகே. ஓ, இங்கே தான் புஷ்பா படம் தான் எடுத்துருக்காங்க. பாருங்கப்பா எவ்வளோ அழகாக ரோடுன்ட்டு.